அழகேஷ், நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்சே சிட்டாரா ஸ்லைம்ன்ற சீரிஸோட 3rd சீசன் எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அப்படிலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா போதும். என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் கைஸ் உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போறோம். இந்த எபிசோட்ல அந்த ஆர்லி குயினான்ஸ்ற குழுவோட யூகி, ககாலி, லாபேஸ், ஃபுட்மேன் இவங்க எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த ககாலியும் அந்த கிளேமேன் கூட இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது அவன் கண்டிப்பா இறந்துட்டு இருப்பான். அப்ப இதை கேட்ட யூகியும், அப்பனா இது என்னோட தப்பு தான்பா, அந்த டீமன் லாடி எல்லாருமே நான் கொஞ்சம் குறைவா மதிப்பிட்டேன், அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்ப இதை கேட்ட லாபேஸும், பரவாயில்ல விடுப்பா, திருப்பியும் இதெல்லாம் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஆனா இருந்தாலுமே அந்த ராயன்ற ஒரு வேம்பயர் அவனை நான் போட்டு தள்ளிட்டேனே. அதாவது எப்படின்னா, அந்த வேம்பயர் நான் கொன்னது அன்னைக்கு ஒரு பௌர்ணமியான நாள்னால அவனுக்கு கொஞ்சம் வீக்கான டைம், அதை நான் பயன்படுத்தி அவனோட ஹார்ட்டை வெளியே எடுத்து நான் கொன்னுட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த கிளேமன் முட்டாள் அளவுக்குலாம் நான் ரொம்ப அறிவுல ரொம்ப கம்மியானவன் கிடையாது. நான் எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துருவேன், அது எனக்கு தெரியும். அப்ப ஃபுட்மேனும் கொடு போயிட்டு அவனு போட்டு அடிக்க. அப்ப ககாலியும் உள்ள பூந்துட்டு, டேய் தேவையில்லாம சண்டை போடுற வேலை வச்சுக்காதீங்க. அப்ப யூக்கியும், டேய் இங்க இருக்கிற எல்லாருமே வர வச்சது நான் தான், உங்கள யாருக்காச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்ற பேர் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அதை ஏத்துக்கணும், அதை என் கிட்ட கொடுத்துடுங்க. அப்ப இவங்களும் திரும்பி டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்காங்க. நம்ம அந்த கிளேமனுக்கு நிறைய விதமான விஷயங்களை கொடுத்தோம். அப்படி இருந்துமே அந்த ரீமரோவோட கேங்கும் அவனை டிஃபீட் பண்ணிட்டாங்களே எப்படியோ. அதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா, இதுக்கப்புறம் அவங்களை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஒன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ண மட்டும் தான் இந்த வேர்ல்ட நம்ம ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க முடியும். எந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன தப்பு பண்ணா கூட கண்டிப்பா அது நிறைவேறாது. அதனால இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கவனமா தான் பண்ணணும் அப்படின்னு ககாலியும் பேசினிருக்காங்க. அப்ப யூக்கியும் வாய வச்சுன்னு கம்முன்னு இருக்காம, ஆக்சுவலி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் வேற, அதாவது முக்கியமான பொருட்களை அந்த ரீமரோ அந்த கிளேமேனை தோக்கடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் எடுத்துட்டு போயிட்டான். அதுல நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா அதை நம்ம எடுத்தே ஆகணும். அந்த டைம் நம்ம எடுக்கும் போது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த ரீமரோவை தொட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹினட்டாவும் அந்த இடத்துல இருந்து இப்போ வேலண்டைன் இருக்கிற அந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கான். அப்ப அவளும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் பார்த்துன்னு வந்து இருக்க, அவங்க முகத்துல கொஞ்சம் ஹாப்பினஸ் தெரியுது. இவங்க இந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறதுக்கான காரணமே இவங்களோட கண்ட்ரிய இவங்களோட கடவுளுக்கே அர்ப்பணிச்சிட்டாங்க. அதனாலதான் இவங்க இந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க. அந்த கடவுள் வேற யாரும் இல்ல, அந்த வேலண்டைன் தான். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டுமே தோத்தது கிடையாது. ஆனா அந்த வேலண்டைன் ஒருத்திய தவிர அவ என்கிட்ட சொன்ன விஷயம், நீ இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும்னா நீ என்ன நம்பி வேணாலும் இரு, எனக்கு பிரச்சனை கிடையாது. அவ அதை என்கிட்ட சொன்னதுனால கண்டிப்பா நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் எதை நம்பி இருக்கணும்னா என்னோட பவரை நம்பிதான். இதனால நான் முடிவெடுத்தேன், இந்த ஹோலி சர்ச்சில் நான் ஒரு மெம்பர் ஆகி ஸ்ட்ராங் ஆகணும். இதனோட விளைவா நான் பண்ண உழைப்பினால அந்த முக்கியமான ஆர்மியோட ஹை லெவல் பொசிஷன்ல வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த சர்ச்சோட ஒரு பக்கம் தவிர மறுபக்கத்தையும் நான் தெரிஞ்சுக்கினேன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஏட்டா இருக்கிற அந்த ராய் ஒரு வேம்பயர், அவனுடைய அண்ணன் அவனும் ஒரு வேம்பயர். இந்த ஒரு விஷயத்த வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாம இவனுங்க இத்தனை நாளா பாத்துக்கிட்டு வந்திருக்கானுங்க. இதன் விளைவா நான் ஒரு நாள் இதை தெரிஞ்சுக்கினேன், அவனுங்களுக்கு எதிராகவே ஒரு நாள் எதிர்த்தேன். அதனோடதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையை வந்து, அப்ப அந்த டைம் இவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளிருப்பான், அவளும் அப்படியே மயங்க. அப்பதான் திடீர்னு அவங்களும் ஒரு விஷயத்த யோசிப்பாங்க, எப்படியோ ஒரு வழியா இந்த உலகத்துல இந்த மாதிரி மோசமான ஆளுங்களை போட்டு தள்ளிட்டேனே அப்படி நிம்மதியா இருந்தாலும் அந்த டைம் தான் நம்ம வேலண்டைன் டக்குன்னு வராங்க. இறந்து போன அந்த லூயிஸையும் ராயும் திரும்பி உயிரோட வர வச்சுறாங்க. அப்ப வேலண்டைனும் நம்ம ஹினடா கிட்ட வந்துட்டு, பரவாயில்லையே இவங்க ரெண்டு பேரும் நீ போட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளுனா ஒன்னு நான் வேஸ்ட் ஆக்க விட மாட்டேன், கவலைப்படாத, நான் உனக்கு கொல்ல போறது கிடையாது, அதுக்கு பதிலாம் அப்படின்னு அவங்களோட பவரை யூஸ் பண்ணி இவங்களை ஹீல் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, நீ நான் சொல்ற இந்த கண்டிஷனை மூடி, கண்டிப்பா நீ என்ன ஒரு நாள் எதிர்க்கலாம். அதெல்லாம் அவங்களும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கம்பல்சரி அவங்க சொன்ன அந்த விஷயத்த அவங்களும் கரெக்டா பண்ணிடுறாங்க. அப்ப இவங்க எதிர்க்க வந்து நிக்க, அந்த டைம் வேலண்டைனும் இவங்க கூட ஃபைட் பண்ண, பட் நான் இந்த முடி என்னட்ட தோத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் என்னட்டாவும் அவங்களோட ஸ்வாட முன்னிலையா வச்சு அது மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க, இதுக்கப்புறம் வேலண்டைன் நான் உங்களுக்கு லாயலா உங்களுக்கு கீழே இருக்க போறேன். அது எல்லாமே இப்போ யோசிச்சு பார்த்துன்னு அந்த ஊரை விட்டு வெளியே வர்றாங்க. இந்த ஊரு நல்லபடியா இந்த வேம்பயர்ஸ் தான் ஆட்சி பண்ணுது. இருந்தாலும் அவனுங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு பிளட் வேணும். இருந்தாலுமே அவனுங்க இந்த மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளட் வாங்கிக்கிறானுங்க. ஒன்னும் சொல்ல போனா இந்த வேம்பயர்ல ஹை கிரேட்ல இருக்கவங்களுக்கு ஒரு பிளட் துளி கூட தேவை கிடையாது. ஏன்னா அவங்க உயிர் வாழ்றதுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அவங்க. அது மட்டும் இல்லாம மனுஷங்களோட பிளட்டை வந்து அளவுக்கு அதிகமா வேம்பயர்ஸான இவங்க எடுக்க கூடாதுன்னு வேலண்டைன் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இந்த லெவல்ல இந்த கண்ட்ரி ஒரு ஒழுங்கான முறையில நடந்து இருக்குது. அப்ப நான் என்னோட தலையாய கடுமையான இந்த கண்ட்ரி நான் காப்பாத்துவேன். எந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வேலண்டைனுக்கு லாயலா இருக்கேன். அந்த டைம் அவங்களும் இந்த லூயிஸை பார்க்க போக அந்த இடத்துல அவனும் என்னோட அண்ணன் ராய கொன்னுட்டானுங்க. அப்ப இதை கேட்ட இவங்களும் கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலுமே சரி ராய் இறந்து போயிட்டானு கோசம் நம்ம வேலண்டைனுக்கு அவ்வளவு பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ கவலைப்படாத. ஆனா லூயிஸும், இல்ல நீ தப்பா புரிஞ்சுருக்க, ஏன்னா ராய் நம்மளோட மக்கள் மனசுல ஒரு நல்ல
நல்லா இடம் பிடிச்சிருக்கான். ஆனா இந்த டைம்ல இவன் இறந்து போனதை வச்சு பார்க்கும்போது மக்களுக்கு அவன் மேல என்ன ஒரு எண்ணம் வரும், நம்மளோட கிண்டத்துல குழப்பம் ஏற்படாதா? ஆனா இருந்தாலுமே திரும்பியும் அந்த பெல்டோரோன்ற டிராகன் உயிர் தெளிந்துருச்சு. அது இப்போ அந்த ரீமோரோ அவன் கூட தான் இருக்குது. கூடவே அந்த ஃபால்மத் கண்ட்ரியும் அவன் கைப்பற்றிட்டான். இதெல்லாம் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா பட் இப்போ புதுசா ஒரு கண்ட்ரியான அந்த ஜூரா கண்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா அது வளர வளர இந்த இடத்துல இருக்க ஏஞ்சல்ஸ் எல்லாமே அந்த இடத்த நோக்கி போயிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. அதனால அடுத்த வார் நடக்கும்போது அதுல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும். அப்ப அவனும் மேற்கு பக்கம் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து நம்ம ரீமரோவை எதிர்க்க பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலண்டைன் கிட்ட இவங்க 2 பேரும் வந்து ஒரு மீட்டிங் போட்டு சும்மா பேசின்னு இருக்காங்க. அப்ப அந்த டைம் நம்ம லூயிஸும் ராய் வேற இறந்துட்டான். அது மட்டும் இல்லாம அந்த வெல்டோரா டிராகன் இப்போ ரீமரோன்ற ஒருத்தன் கூட இருக்கு. என்னதான் பண்ண போறோம் தெரியல அப்படின்னு அவனும் புலம்ப. இன்னொரு பக்கம் நம்ம ஹினட்டாவும் வேலண்டைன் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, கண்டிப்பா அந்த வெல்டோரா டிராகனை நான் தோக்கடிச்சிடறேன். ஏய் காமெடி பண்ணதை என்னட்டா, அவளா தோக்கடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கானது தெரியுமா? அப்போ வேலண்டைனும் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, நீ கண்டிப்பா அந்த டிராகனை தோக்கடிக்கணும்னா அதுக்கு மேஜிக் பவர் எல்லாம் பத்தாது, ஏன்னா அவன் முழுக்க முழுக்க நேச்சுரல், அதாவது இயற்கையோட பவரை யூஸ் பண்ணி வளர்ந்தவன். இது இடையில லூயிஸ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். அந்த வெல்டோரா டிராகன், அந்த வெல்டோரா ஒரு டிராகனா மாறினா கண்டிப்பா அவனால ஒரு ஊரைய கூட அடிக்க முடியும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஊரைய தான் அவன் அழிச்சிருக்கான். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரீமரோட கண்ட்ரி வேற நல்லா வளர்றதுனால இங்க இருக்கிற ஏஞ்சல்ஸ் எல்லாமே அந்த நாட்டுக்கு நோக்கி போயிட்டு அவங்க மீட்டிங் அங்க நடத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆகாது. அதெல்லாம் சரிதான். அந்த ரீமராவையும் கூடவே அந்த வெல்டோராவும் ஒன்னா இருக்கும்போது கண்டிப்பா அவங்களை எதிர்த்து நம்மளால ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பா இந்த நிலைமையில அவங்க 2 பேரையும் நம்மளோட எதிரிகளா மாத்திட்டோம்னு வச்சுக்கேன், நமக்கு தான் அது பாதகமா அமைஞ்சிடும். சரிப்பா, என்னதான் இங்க இருந்தாலும் அந்த வெல்டோரா திரும்பி உயிர் தந்தனால அதனால நமக்கு கீழே இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டுமே இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம ரீமுரோ வந்து அதிகமா போர்கள்ல கலந்துக்க மாட்டான்றது நான் பார்த்து வரைக்கும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். கூடவே அதுக்கு பதிலா இந்த மீட்டிங் மாதிரியான விஷயங்களை தான் அவன் நிறைய கலந்துக்கிறான். அதனால கண்டிப்பா அவன் கூடிய சீக்கிரமே அந்த வெஸ்டர்ன் சைடுல இருக்க கண்ட்ரி எல்லாமே கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப அவங்களும் இதெல்லாமே யூகத்தில் தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃபால்மத் கண்ட்ரி காமிக்க இப்ப கிங்கு ஒரு மீட்டிங் போட்டு இவங்க அமைச்சர்கிட்ட எல்லாம் பேசினு இருக்கான். நம்ம டேப்ல போன எபிசோட்ல வச்ச 3 செக்குமே அதான் ஐ மீன் அந்த கண்டிஷன் 3த்தையுமே டிஸ்கஸ் பண்ணி இருக்கானுங்க, என்னடா முடிவு பண்ணலாம் அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற சின்ன சின்ன பொடுசுங்க எல்லாமே வாங்க சண்டை போடலாம், இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினு இருக்கானுங்க. அப்ப அந்த கிங்குமே டேய் நீங்க சொல்றது எதுவுமே நடக்காதுடா, அவன் சொன்ன அந்த 3 கண்டிஷன்ல கடைசியில இருக்கிறத மட்டும் தவிர்த்துருங்க, அது 2த்துல மட்டும் எத்தனை ஒண்ணு பாருங்க. அப்ப அந்த டைம் ஒரு சோல்ஜர் வந்துட்டு மேஜஸ்ட்ரி இப்ப ரீம்ரோ தான் அந்த ஆட்டோகிராமோட டீமன் லாடம் அறிவிச்சுட்டாங்க யாரோ. அதுக்கப்புறம் இன்னொரு சோல்ஜரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு மேஜஸ்ட்ரி அந்த கிளைமன் டீமனிய ரீமரோ போட்டு தள்ளிட்டாரு, அது மட்டும் இல்லாம அந்த டீமன் லார்டோட குழுவையே புதுசா கட்டமைச்சு அதுக்கு ஒரு பெயரை ஆட்டோகிராம் சொல்லிட்டு ரீமரோ தான் வச்சிருக்காரு. அப்ப அங்க இருக்கிற மத்தவனுக்கு எல்லாருமே இதை கேட்டுட்டு டக்குன்னு யோசிக்கிறானுங்க, என்னடா இது டீமன் லார்டு வேற பிளஸ் கிளைமனே போட்டு தள்ளிட்டானா. இதை பார்த்த கிங்கும் தம்பிங்களா இதுக்காக தான் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன், தயவு செஞ்சு அவன் கூட நம்ம ஒத்துமையா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த கிங்கோட பதவி விட்டு நான் விலக போறேன், எனக்கு அப்புறம் இந்த நாட்டு ஆள போறது ஹெட்வர்ட் தான் ஆள போறான். அப்ப அதை கேட்டு அவனும் ஷாக் ஆகுறான், டேய் என்னோட எனக்கு கொடுக்குறேன்னு. அப்ப இன்னொரு பக்கம் மத்தவங்க எல்லாருமே இங்க என்ன சொல்றீங்க, உங்களோட பையனை தான் அடுத்த வாரிசு அறிவிக்கணும், இவனு போய் போறீங்க. இல்ல இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அதை நான் பண்ணுனா மிகப்பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, தயவு செஞ்சு நான் சொல்றதுக்கு கொஞ்சம் ஒத்துக்கோங்க. இப்ப எல்லாரும் கேட்டு கொஞ்சம் அக்செப்ட் பண்ண அந்த டைம் அந்த ஹெட்வர்டும் கொஞ்சம் வில்லத்தனமா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாளே நம்ம டயபுலமும் அந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு இவங்க கூட அந்த உடன்படிக்கையை போடுறான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எபிசோடு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா போயின்னு இருக்குது. அதன் வகையில இப்போ ஒரு வீடியோ நம்ம டயபுலவோ நினைச்சதை நம்ம மாஸ்டருக்காக சாதிச்சுட்டான். இப்போ இந்த கண்ட்ரி வேற நம்ம ஹீரோக்கு கீழே வந்துருச்சு. இன்னொரு பக்கம் வேலண்டைனும் ஏதோ பிளான் பண்றாங்க. என்னென்ன நடக்க போகுதுன்றத பொறுமையா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சரிங்க, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போமா.